கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பன்னீர்செல்வம். சார் வணக்கம். வணக்கம். கீழடி விவகாரம் தற்போது மீண்டும் வெடித்திருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் கீழடி அறிவுபூர்வமான பல்வேறு ஆய்வுகள் கிடைக்காதனால அதனுடைய அறிவிப்பு வெளியிடாமல் இருக்கின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் நேரத்தில் வச்சிருக்காரு. தமிழ்நாடே இந்த சம்பவத்தை கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அதப்படி தமிழன் வரலாறுக்கு மட்டும் உங்களுக்கு அறிவியல் பூர்வமான சான்றுகள் கிடைக்காதா இந்த மாதிரியான ஒரு பல்வேறு கேள்விகள் வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஒன்றிய பாசிச பாஜகவுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், இதெல்லாம் ஊருக்கு யாரும் தெரியாது. நேற்று சென்னையில் கீழடியுடைய அகழ்வாய்வு அறிக்கையை அவருடைய இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல முறை சமர்ப்பித்தும் ஒன்றிய பாஜக அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்பி அனுப்புகின்றது. மக்களுக்கான திட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புனா கவர்னர் பாஜகவுடைய டெல்லியின் ஏஜெண்ட், டெல்லியுடைய உளவாளி இந்த கவர்னர் திருப்பி அனுப்புறது. கீழடி அகழ்வாயுடைய அறிக்கையை திருப்பி ஒன்றிய அரசு அனுப்புகிறது. அதற்கு சரியான விளக்கத்தை சொல்லலை. நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் அவர்கள் அறிவியல் பூர்வமான காரணங்கள் அதில் இல்லைன்றார். கீழடி அகழ்வாயுவை இழுத்து மூடணும்னு தான் ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம். நீண்ட நெடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனுக்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பெரும் பங்கு கொண்டது உண்டு. கீழடியவே இழுத்து மூடணும் அப்படிதான் பாஜகவுடைய திட்டம். கீழடியில தோண்ட தோண்ட 6000க்கு மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் அந்த ஆய்வறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இத அறிவியல் பூர்வமான அறிக்கை இல்லைன்னு சொல்றாரு. நான் பாஜகவுடைய இன்னைக்கு கூட ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை பேசியிருக்கான். மதுரையில் பண்பாடை காப்போம். மானங்கட்ட நாயே, உலகத்திற்கே பண்பாட்டின் தலைநகர் தமிழன், அதுவும் மதுரை வைகைக்கரை கீழடி என்று பறைசாற்றப்பட்டிருக்கக்கூடிய மண்ணை தோண்டி தோண்டி பூமிக்கடியில் நம்முடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்தின் அடையாளத்தை எடுத்து கொடுத்துருக்கோம்டா. அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பிக்கடா மானங்கட்டவனை. அதை பத்தி வாய்துறாங்க. அறிவியல் பூர்வமான அறிக்கை இல்லைன்னு சொன்னா நான் ஒன்றிய அரசை கேட்கிறேன், கஜேந்திர சிங்கை கேட்கிறேன். ராமர் கோவில் கட்டணம் இல்ல, அறிவியல் பூர்வமான சான்று இருக்கா? நாங்க சொல்றோம், தெளிவா சொல்றோம், உறுதியா சொல்றோம். ராமர் என்பவனே இல்லை. ராமர் என்பவன் கதாபாத்திரம், கற்பனை காவியம். ராமன் பிறக்கவே இல்லை, கடவுளே இல்லை. ராமன் என்கின்ற பெயரில் கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், எத்தனையோ ராமாயணம். அது ஒரு காப்பியம். நீ எப்படி இங்கதான் ராமர் பிறந்தான்றதுக்கு அறிவியல் சான்று என்னடா இருக்கு? மூட நம்பிக்கையின் முறைநாற்றமாக திகழ்கின்ற பாஜகவே, மூட நம்பிக்கையின் முறைநாற்றம் பாஜகவுக்கு காவடி தூக்குகிற சங்கி கூட்டமே, சனாதன கூட்டமே, அவனுக்கு கூலி வேலை பார்க்க அவனுக்கு ஏவலாளி ஏற்றுற அண்ணாமலை போன்ற கத்துக்குட்டுகளே, ஆட்டுக்குட்டிகளே, ஆட்டுப்புழுக்கைகளே பதில் சொல்றான். கஜேந்திர சிங் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கீழடி தமிழனுடைய தாய்மடிடா, கீழடி தமிழனுடைய தாய்மடி, அதுவை கருவறுப்பதற்காக பாஜக ஒன்றிய அமைச்சர் சென்னையில் உட்கார்ந்து பேசிட்டு தப்பிச்சு போக முடியுமா? தமிழன் ரோசம் கட்டவனா? தமிழன் மானம் கட்டவனா? தன்மானம் உள்ளவனா? கஜேந்திர சிங் இனிமே தமிழ்நாடு கருப்பு குடி காட்டணும். கருப்பு குடிக்கின்ற வரலாறு நமக்கு இருக்கு.
அந்த வரலாறை காட்டணும். திரும்ப நேருவுக்கு கருப்புடி காட்டிய வரலாறு உண்டு, இந்திரா காந்தி கருப்புடி காட்டிய வரலாறு உண்டு. அந்த வரலாறை திரும்ப பாஜகவுக்கு தமிழ்நாடு காட்டினா தான் அடங்குவாங்க. 6000 பொருளை எடுத்து கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே இதில் சின்சியரா செயல்பட்ட காரணத்தினால நம்முடைய இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை இடமாற்றம் பண்ணீங்க. உன் நோக்கம் என்ன? இங்க வந்துட்டு அமித்ஷா சண்டியர் ஜெண்டா பேசிட்டு போயிருக்க காண்டாம இருக்க மாதிரி மனித உருவிலா இருக்கு. நீங்கெல்லாம் உங்களை பார்த்தாலே கலவரக்காரன், உங்க மூஞ்சி முகரைய பார்த்தாலே சந்தான பாரதி அடிச்சு விட்டுருக்கேன். வேலூர்ல பாஜக வில்ல நடிகர் தெரியுமில்ல சந்தான பாரதி, அவர் படத்தை அமித்ஷா படம் விட்டு விட்டுருக்கேன். மானங்கட்ட மேலுங்க. இவன் வந்து தமிழ்நாட்டில் நாங்க மதுரையில பண்பாட காப்போம் சொல்றீங்களே, மதுரை அகழ்வாய்வுக்கு மோடி வந்தது உண்டா? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. எந்த ஒன்றிய அமைச்சராவது, எந்த மோடியாவது, ஜனாதிபதியாவது, கவர்னராவது ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறவில்லை. கீழடி அகழ்வாய்க்கு போயிருக்க வேண்டியதானே? கீழடி அகழ்வாயில் என்பது அமித்ஷா சொல்றாரு, இந்தியாவுடைய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் சொல்ற. செத்த மொழி, வழக்குழிந்த மொழி, எழுத்து மொழியே இல்லை. ஏமாத்துனீங்க. எங்களுக்கு கீழடி என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா, உலகத்திற்கே தாய்மொழி தமிழ் தாண்டா அப்படின்னு கீழடி உள்ள அந்த பானையில எழுத்து இருக்கு. அந்த எழுத்து வடிவம் எங்களுக்கு இன்னைக்கு சான்றா இருக்கு. அதான் அறிவியல். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது வரைக்கும் உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு அறிவியல் சான்று கொடுக்கலாம். 50,000 முன்னாடி பட்டதெல்லாம் வந்து ஒரு காலக்கெடுவோடு ஒப்பிட்டு தான் அதை அறிவியல் சான்று செய்ய முடியும். இது கிமுலே இருக்கிறதாக சொல்றேன். கிமு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழுடைய வரலாறு, நாகரிக வரலாறு இங்கே இருக்கிறது. வைகைக்கரையில் கீழடியின் தமிழுடைய நாகரிகம் பண்பாடு இருக்கு. இதைய பாஜக காரின் தூக்கி பிடிக்க மாட்டேன்ற காடேஸ்வரன், நைனா நாயந்திரன், எச் ராஜா தூக்கி பிடிக்க மாட்டான். தமிழனாக இருந்தா தூக்கி பிடி, கீழடியை தூக்கி பிடி. இல்லாத கடவுளுக்கு தூக்கி பிடிச்சு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று அறிவியல் சான்றே இல்லாம ராமன் என்பவனே இல்லை. நாங்க சொல்ற இருக்கான்னு சொல்லி ஆதாரம் சொல்லி பார்ப்போம். பாபர் மசூதி எப்படி இடிச்ச நீ? ராமன் பிறந்ததுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கா? ராமன் இறந்ததுக்கு டெத் சர்டிபிகேட் இருக்கா? ராமனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பண்ண ஆள் இருக்கா? இந்த பக்கத்தில் நேபாளத்துக்காரன் சொல்றாரு அங்கதான் ராமர் பிறந்தான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ராம யாரு? ஒரு துளா மீன் சாப்பிட்டான்றான், ஒரு துளா அவன் அசைவ கடவுள்ன்றான், ஒரு துளா அவன் சைவ கடவுள்ன்றான். ராமாயணத்தில் இருக்கு. அந்த ராமனுக்கு நீ கோயில் கட்டுவ, அறிவியல் சான்றோட கட்டுனியா? தென் மாவட்டங்கள்ல சேது கால்வாய் திட்டம் வந்தால் இங்கே தொழில் வளம் பெருகும், துறைமுகங்கள், சிறு சிறு துறைமுகங்கள் எழுச்சி பெறும். இலங்கையை சுற்றி தான் நம்ம தூத்துக்குடிக்கு வர முடியும். தலைமன்னார் போய் தான் தூத்துக்குடிக்கு வர முடியுது. அந்த சுற்று தூரம் குறையும். கனரக பெரிய பெரிய கனரக தொழில்களை ஆரம்பிக்க முடியாது. காரணம் இயந்திரங்கள் பெரிய பெரிய இதுகளை கொண்டு வர முடியல. அப்ப சென்னையில இருந்து வரணும் நேர ராமேஸ்வரம் வர்றதுக்கு சேது கால்வாய் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஆனா சேது கால்வாய் திட்டத்தை ராமரே இல்லைன்றான். ராமர் பாலம் கட்டினான்னு சொல்றேன், அறிவியல் பூர்வ உண்மையா? அந்த ராமர் பாலம் இருந்தா அந்த ராமர் பாலத்துல நடக்க முடியுமா உங்களால? மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் கேட்கிறேன், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை கேட்கிறேன், நாளை கால ராமேஸ்வரம் போவோம். ராமர் கட்டின பாலம் அறிவியல் பாலம் சொல்றா பார்ப்போம். நாங்க அறிவியல் பூர்வமா கட்டியிருக்கோம். ராமேஸ்வரத்தில் பாலம் கட்டியிருக்கோம். ரயில்வே பாலத்தில் ரயில் போகுது, பஸ் போகுது. இது அறிவியல். நீ சொல்ற ராமர் பாலத்துல நீ நடக்க முடியுமா? மோடி நடக்க முடியுமா? மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கா? அறிவியல் பூர்வமான மூட நம்பிக்கையின் முடைநாட்டம், கடவுளின் பெறால், ஜாதியின் பெறால், மதத்தின் பெறால் மக்களை மூடர்களாக்குற கூட்டம். அதனால தென் தமிழக தொழில பாதிக்கப்பட்டிருக்கு. ராமன் பேரை சொல்லி அறிவியல் பூர்வமாக இல்லாத உண்மையை கடவுள் பெற சொல்லி
நிறுத்தி வச்சிருக்க. பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி டிஆர் பாலு ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது திட்டம் துவங்கப்பட்டு பாதியில் முடங்கி கிடக்கு. காரணம் உன் முறைநாட்டம். ராமனே இல்லடா, அறிவியல் பூர்வம் எவனா நிரூபிக்கப்படுற பாஜக ராமன் பேரால் கூச்சல் போடுற இந்த பூச்சாண்டிகள், கோமாளி கூட்டம், கூத்தாடி கூட்டம், ராமன் பெயரால் சொல்ற அறிவியல் சான்று நிறுவி பார்ப்போம். நான் கஜேந்திர சிங் ஒன்றிய அமைச்சரை கேட்கிறேன், முடியுமானால கீழடியில் நாங்க அவ்வளவு எடுத்திருக்கோம். அங்க நீ நினைச்ச லிங்கம் கிடைச்சிடும். ஒரு லிங்கம் கிடைச்சிருந்தா கீழடி நேரம் விட்டுருக்க மாட்டாங்க, எல்லாம் அங்க போயிருப்பான், முருகனை விட்டுருப்பான். பார் கீழடியில் ஒரு லிங்கம் கிடைச்சிருச்சு, அங்க ஒரு முருகன், அங்க ஒரு ராமர், அங்க ஒரு அனுமை, அங்க ஒரு சீதை, சின்ன சிலை கிடைச்சிருந்தா விட்டுருக்க மாட்டான். தமிழர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, 500 எங்கேயாவது கடவுள் வாழ்த்து இருக்கா? அதுக்கு பின்னாடி தான் ஆரியனுடைய படையெடுப்புக்கு பின்னாடி தான் கடவுள் வாழ்த்து. அதுக்கு முன்னாடி கடவுள் எந்த நூல்ல இருக்கு? சங்க இலக்கியங்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து. தமிழர்கள் கடவுள் வழிபட்டதுக்கான சான்று கீழடியில் இருக்கா? 6000 பொருள் எடுத்திருக்கோம். நம்ம வீரமா விளையாண்டதுக்கான பொருள் இருக்கு, வில்லு இருக்கு, கத்தி இருக்கு, அருவா இருக்கு. தமிழன் என்றாலே வீரன். இன்னைக்கு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை போன்ற கோழைகள், பாஜக ஆதரிக்கிறவன், பாஜக கட்சியில் இருக்கிறவன் கோழை. கோழை தான் இந்த கட்சியில் இருப்பான். பிழைக்க வலியுறுத்தவன் கடவுள் முறை சித்தாந்த ரீதியா நீ மதுரையில் மாநாடு போட்டிருக்கேடா. 11 வருஷம் ஆட்சியில் ஆண்டு இருக்கீல, 11 ஆண்டுகள் என்ன சாதனை பண்ணணும்? அரசியல் மாநாடு போடு. கடவுளை சொல்லியே நாட்டில் கலவரம் பண்ணி கட்சி உலகம் நினைக்கிற அயோக்கியத்தனம், பேடித்தனம். உன் கொள்கையை மக்களுக்கு சொல். கோல்வார்கார் படத்தை போட்டு மதுரையில் மாநாடு நடத்து, சாவார்கார் படத்தை போட்டு மாநாடு நடத்து, வாஜ்பாய் படத்தை போட்டு நடத்து, அமித்ஷா படத்தை போடு. பூச்சாண்டி மாதிரி இருக்காரு அமித்ஷாலாம். ராஜ்நாத் சிங் படத்தை போடு, நைனா நாயந்திரன் படத்தை போடுறான். நாங்கள் பெரியார் படத்தை போடுறோம்ல, இதை வச்சிருக்கேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்ற தந்தை பெரியார். ஒவ்வொரு நிமிஷம் அவரை பார்த்தாலே எங்களுக்கு மானத்துடன் வாழணும், தன்மானத்துடன் வாழணும், இனமானத்துடன் வாழணும், சுயமரியாதை வாழணும். இதான் சாவார்கர் படத்தை வச்சா மன்னிப்பு கேட்கணும், பூட்ஸ் காலில் விழுகணும். மன்னிப்பு கேட்டு மன்றாடிய பரம்பரை பாஜக. நீ இன்னைக்கு கீழடி அகழ்வாய்க்கு அறிவியல் அறிக்கை கேட்கிற. எந்த அறிவியல் அறிக்கையில் பாஜக கட்சி நடத்துறீங்க? ராமனை வடக்க தூக்கி கலவரம் பண்ற. இங்க இப்ப முருகனை தூக்க ஆரம்பிச்சிருக்க. கேரளால ஐயப்பன், இந்தியா பூரா விநாயகன், கடவுளை பூரா கலவரக்காரனா மாத்திர. எந்த கடவுளையும் காலப்போக்கில் மக்கள் கும்பிடாம போறான். உன்னால பாஜக காரனால மக்கள் கடவுளை பார்த்தாலே கலவர கடவுள் ஓட போறான். நீ செய்யற கூத்து. அதனால கஜேந்திர சிங்குடைய அவருடைய பேச்சுல தவறு இருக்கு. கீழடி அகழ்வாயில சாதி எங்கே இருந்ததற்கான அடையாளம் இல்லை, மதங்கள் இருந்ததற்கான அடையாளம் இல்லை, கடவுள் வழிபாடு நடத்துவதற்கான அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லாமல் இருந்து தமிழர்கள் சகோதரர்களாக வீரர்களாக வாழ்ந்திருக்காங்க. தமிழன் வீரம், காதல், விளையாட்டு இருந்திருக்கான். அந்த விளையாண்டுக்கான அந்த விளையாட்டு சாமான்களா இருக்கு. அப்பயே கடல் மார்க்கம் இல்லை, கடல் மார்க்கத்து வழியாகத்தான் உங்களுக்கு நாடுகளை கண்டுபிடித்தான். வாஸ்கோட காமா, கொலம்பஸ், இசபெல்லா ராணி போர்த்துகீசிய ராணி தான் கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழன் நாவாய் வழியாக சென்று ரோமாபுரியில் வர்த்தகம் புரிஞ்சிருக்காண்டா. உலகத்தில் கடல் மார்க்கத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே தமிழன் ரோமாபுரிய பொருள் இங்கே இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய பொருள் ரோமாபுரியில் இருக்குன்னு சொன்னா வர்த்தகம் பண்ணிருக்கிறாண்டா. அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல், அறிவு, அறிவியல் படைத்தவன் தமிழன். அவனை நீ ஜாதகம், ஜோதிடம், கடவுள் வர சொல்லி மூட நம்பிக்கை ஆக்குறதுக்காக மதுரைக்கு நாங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறோம். அதில் காடேஸ்வரம் பேசியிருக்கான், நாங்கள் வேலை தூக்கிட்டு ஊர்வலம் போகணும். நீ வேலை போ, காவல்துறை மதுரை மாநகர ஆணையருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமன்ற உத்தரவுப்படி அமைதியாக என்ன உத்தரவு நடத்திட்டு போகணும். மற்ற எக்ஸ்ட்ரா வேலை, எக்ஸ்ட்ராடினரி வேலையை
காரில் சாயந்தர நேரத்தில் வேலையோடு வருவ முடியாங்க, நாங்கள் துப்பாக்கி கூட வருவோம். அப்புறம் மதுரை மாநகரத்துக்குள்ள வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குல்லங்க சார். அவன் தூண்டுனா அவனுக்கு பதில் நாங்கள் செய்வோம்ல. அப்போ நாங்கள் எங்கள் கருப்புச்சாமின்னு சொல்லி, எங்கள் கருப்புச்சாமி எப்பயும் பெரிய அருவாளோடு 18 அடி அருவாளோடு இருப்பார். அருவாளை தூக்கிட்டு காரில் வரவா? காடேஸ்வரா எங்கேயாவது வச்சுக்க, தமிழ்நாட்டில் வச்சுக்கிறாரு, அங்கிட்டு போய் வச்சுக்க. பீகார், ஜார்க்கண்டு, கேனப்பை இருப்பேன், கிறுக்கு போயிருக்கேன், அவங்களுக்கு ஓட்டு போட. இங்கே நாங்கள் கருத்து இல்லையா நிற்கிறோமே. உனக்கு தைரியம் இருந்தால் வாஜ்பாய் படத்தை போடு, சாவார்கர் படம் போடு, கோல்வார்கர் படம் போடு, கடவுள் படத்தை போட்டு ஏமாத்த நினைக்காத. எங்க கிடைக்கக்கூடிய இங்கே கீழடி கிடைக்கக்கூடிய எங்களுடைய ஆயுதங்களை, கீழடி கிடைக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மைகளை மூடி மறைக்கும் நினைச்சாங்க, விடவே மாட்டோம். தமிழ்நாடு விடாது. தமிழ்நாடு நாகரிகத்தின் தொட்டில், பண்பாட்டின் உறைவிடம், கலாச்சாரத்தின் சிறப்பிடம். அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்கே உனக்கு சமஸ்கிருதம் 2 எழுத்து கிடைச்சிருந்தா இந்நேரம் கீழடி நீ விட்டுருக்க மாட்டேன், நீ கோயில் கட்டியிருப்ப. அங்கே முருகன் சிலை, விநாயகன் சிலை, ஏதோ ஒரு அம்மன் சிலை, சின்ன சிலை கிடைக்குமான்னு எச் ராஜா பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதனால கீழடி இழுத்துமுன்னு நினைக்கிறீங்க. கீழடியின் மூலமாக என்னன்னா, நாங்கள் ஜாதியற்ற சமுதாயம் வாழ்ந்திருக்கிறோம், மதமற்ற சமுதாயம் வாழ்ந்திருக்கிறோம், கடவுள் வழிபாட்டால் சண்டையிடவில்லை. இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகமாக இருந்திருக்கின்ற உலகத்துக்கு பறைசாட்டுகின்ற கீழடி அகழ்வாயை மூட வேண்டும் என்று அவருடைய ஆய்வறிக்கை திரும்ப திரும்ப நீ அனுப்பினால் நாங்கள் உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி சார். நன்றி.